அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களை கடன் வாங்க போறீங்க. என்னடா அது எடுத்த உடனே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கடன் வாங்கினாலும் உங்கள் கடமைகள் இப்போ தீரப்போகுதுங்க. உங்கள் காரியங்கள் பண விஷயத்தால் தடையாகி நிற்கிறதா? அந்த விஷயங்கள் நடக்கிறதற்கு பணம் கிடைத்து அதனால் எல்லா காரியமும் நல்ல விதமாக வெற்றியடையுங்க. கடமையை நீங்கள் தீர்த்து கொள்ள போகிறீங்க, கர்மாவை தீர்த்து கொள்ள போகிறீங்க. அதனால் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. உங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடக்க போகுதுங்க. அதுக்கு காரணம் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி தாங்க. இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியினுடைய பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நடக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 6ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 3ஆம் வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம்ங்க. 6ஆம் வீடுங்கிறது சத்ருஸ்தானம். அதாவது உங்களுக்கு எதிரியை கொடுப்பதும் குரு பகவான் தான், அந்த எதிரியை வெல்லும் வழியை கொடுக்கறதும் இந்த குரு பகவான் தாங்க. கடன் பகை இதுக்கு காரண கிரகமும் இந்த குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் வந்திருக்காரு. அவர் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சி அடைந்து கடகராசிக்கு போகிறாருங்க. அங்கே உச்சம் அடைவார். கடகராசி அப்படின்றது உங்களுக்கு 10ஆம் வீடு, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலை ஸ்தானம். 6ஆம் வீட்டுக்கு உரியவன் 10ஆம் வீட்டில் அமரும்போது வேலை தொழில் ரீதியாக விபரீத மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. குறிப்பாக கடன் வாங்கியாவது சில தொழிலை தொடங்குவீங்க. அந்த தொழில் உங்களுக்கு உச்சத்தினை கொடுக்குங்க. திடீரென ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டாப் ஆகி தனியாக தொழில் தொடங்குவதற்கும் அரசு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வேலைக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் பேர் புகழ் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் வேலை தொழில் ரீதியாக வீடு, மனை அல்லது வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க. அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகள் திடீரென அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண சுபகாரியம் நடக்கும். உங்கள் கடமைகள் முடியும். எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயமாக நடக்குங்க. வீட்டில் விசேஷம் வரும். உடன் பிறந்தவங்களுக்கு நல்ல காரியம் நடக்க போகுதுங்க. ஆக மொத்தம் ஆனந்த கண்ணீர் விடப்போவது உறுதிங்க. ஏன்னா 3ஆம் வீடு அப்படின்றது தனுசு ராசி. அதுக்கு உரியவர் 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. அப்போ உடன் பிறந்தவங்க வீட்டிலையும் விசேஷம், நல்ல காரியம், சுபகாரியம் நடக்குங்க. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் சரியாகும். அதுக்கு உரிய காலகட்டம் இந்த நேரம்ங்க. இந்த அதிசார உச்சம் 5 மாதம் தாங்க. ஏன்னா கடகராசியில் குரு பகவான் அதிசாரமாக சென்று பிறகு வக்ரமடைந்து வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதுனராசிக்கு வந்துடுவார். கடகராசியில் குரு இருக்க போவது 5 மாதம். அப்படின்னாலும் கிடைக்க போவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நற்பலன்கள் நிறையவே இருக்குங்க. துளாராசியில் பிறந்தவங்க இதுவரை தேவையில்லாத பணச்செலவு, விரைய செலவு, கடன் பிரச்சனை, மருத்துவ செலவு என தேவையில்லாமல் பண செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இனிமே இருக்காதுங்க. அந்த பணம் உங்களுடைய கடமைகளை தீர்க்க பயன்பட போகுது. ஓகேங்களா? முக்கியமாக வீடு கட்டி பாதியில் நிற்கிது, ஒரு லோன் ப்ராசஸ்ஸு பாதியில் இருக்குது அப்படின்னா அந்த பணம் இப்போ கிடைக்குங்க. இப்படி சொத்துக்காக பணம் கிடைக்கும் தருணம் இது. அதால் நல்லது நடக்குங்க. நிச்சயமாக அந்த விஷயம் முழுமை அடையும். சொந்த வீட்டில் அமர்வது உறுதிங்க. குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது விருச்சிக ராசியின் மீது பதியுது. அப்போ நிச்சயமாக ஒரு பக்கம் கடன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை தீர்க்கக்கூடிய வருமானமானது கிடைத்து கொண்டு தாங்க இருக்கும். 7ஆம் பார்வையாக குரு பகவான் மகர ராசியை பார்க்குறாரு. அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு, வாகனம், மனை வாங்கக்கூடிய விஷயம் மற்றும் படிப்பில் பெரிய அளவு நன்மை இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க.
9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு. அப்போ வேலை நிச்சயமாக கிடைக்கும். வேலை விஷயத்தில் நிரந்தரமான ஒரு விஷயம் நடக்குங்க. வேலை வாய்ப்பு மூலமாக நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. வேலைக்காக சில விஷயத்துக்கு மெனப்பட போகிறீங்க, மாற்றத்தினை செய்ய போகிறீங்க. ஆக மொத்தம் துளாராசியில் பிறந்த நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுங்க, அது நல்லதுங்க. அதுபோல் கண் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கண் பார்வை இழந்தவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய பரிகாரமானது உங்களுக்கு கிடைக்குங்க. நன்மைகள் பல நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினர் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.